10th standard important 2 marks public exam revision question answer. First question, if A equal to set of minus 2, minus 1, 0, 1, 2 and f is a to b function is as an onto functions defined by f of x equal to x square plus x plus 1, then find the b. Given A என்ன கொடுத்திருக்காங்க, set of minus 2, minus 1, 0, 1, 2 and f of x என்ன கொடுத்திருக்காங்க x square plus x plus 1 இல்லைங்களா. அப்போ இந்த xக்கு பதிலு இந்த இடத்துல என்ன செய்யணும், மைனஸ் 1 போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2 இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸுக்கு பதில் இந்த இருக்கிற இடத்துல இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்டன் கிடைக்கிறது தான் நம்ம என்னவா நினச்சிக்கலாம், பி. ஓகேங்களா, செட் ஆஃப் பி அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2 போடும்போது மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 1 இல்லைங்களா. எக்ஸுக்கு பதில் மைனஸ் 2, அப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் 2 1, அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 2 2s ஆர் எவ்வளோ 4 ஆகிடும். ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 1, அப்போ 4க்கு 4 போட்டுக்கிறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 போட்டுக்கிறோம், ப்ளஸ் 1 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 4 ப்ளஸ் 1 5 ஆகுது. 5லேருந்து மைனஸ் 2 போயிடுச்சுன்னா 3 ஆகும். எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு 3ன்னு தெரிஞ்சிடும். அடுத்தது எஃப் ஆஃப் 1 தூக்கி போடுறோம். இப்போ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம், மீதி பேலன்ஸ் 1 தான் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் 0 இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1, இப்போ 0 ஸ்கொயர் 0 தான் வரும், 0க்கு 0 தான் வரும், ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு அந்த ப்ளஸ் 1 வந்துட்டு எடுத்துக்கிறோம். அடுத்தது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1, எக்ஸுக்கு பதில் 1 1 போட்டுக்கிறோம். 1 ஸ்கொயர் 1 தான் வரும், 1க்கு 1 தான் வரும், 1 1 1. அப்போது 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப்போ 3 ஆகிடும். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு 3ன்னு தெரிஞ்சிருது. அடுத்தது எஃப் ஆஃப் 2 தூக்கி போடுறோம். எக்ஸுக்கு பதில் 2 போட்டோம்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1, இப்போ 2 2s ஆர் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1, அப்போ 4 ப்ளஸ் 2 என்ன ஆகிடும் 6, 6 ப்ளஸ் 1 7 ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 7. அப்போ கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 3க்கு எடுக்கும்போது மைனஸ் 3 வருது. அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் 1க்கு 1 வருது, எஃப் ஆஃப் 0க்கு 1 தான் வருது, எஃப் ஆஃப் 3க்கு வந்து 3 வருது, அப்புறம் எஃப் ஆஃப் 2க்கு 7 வருது. அந்த ரிப்பீட்டேஷன்லாம் விட்டுட்டு ஃபைனலாக எடுக்கும்போது பி ஈக்குவல் டு 1 3 7, அந்த இதுதான் நம்மளுக்கு என்னது செட் ஆஃப் பி அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் ஒன், ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் 1ன்ற வேல்யூவை நம்ம என்ன செய்கிறோம், நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். மைனஸ் 1 அப்புறம் 1 அப்புறம் 0 இந்த வேல்யூவை நம்மளே சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கொடுத்தோம்னா இங்கே 1 ஆசிட்டிஸ் எல்லாமே ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கிற மாரியே தான் இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதில் தான் அங்கே மைனஸ் 1ன்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போது 1 மைனஸ் மைனஸ் இங்கே என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயர் வந்து 1 வரும் இல்லைங்களா. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0, ஏன்னா ப்ளஸ் 1 மைனஸ் கேன்சல் 0 ஆகிடுச்சு. அப்போ இது போனோம்னா 1 ப்ளஸ் 1 தான் இருக்கும் இல்லைங்களா. ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1, அப்போ அது ரெண்டையும் சேர்த்து எழுதினோம்னா 1 ப்ளஸ் 1, அதுதான் நம்மளுக்கு என்ன எழுது ரூட் 2 அப்படின்னு கிடைக்குது. when x equal to plus or minus 2 or plus or minus 3 for f of x is not defined since அது எல்லாமே ரூட் வேல்யூ தான் வருது, அதனால 1 minus x square is a negative value வரும் and therefore root of 1 minus x square is a imaginary அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ f of x equal to minus 1ன்னு போட்டோம். இப்போ f of x equal to என்னது 0ன்றது போடுறோம். அதே மாரியே இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன செய்கிறோம், 0 போட்டதுனால 0 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ என்னது ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப் இது 0 போயிடுச்சுன்னா மீதி 1 தானே இருக்குது, அந்த 1 தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிட்டு 1 மைனஸ் 1 அப்படின்னு வரும். ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 0, ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0, அப்போ அந்த 0 ரூட் ஆஃப் 0க்கு 0 தான் வரும். அப்போ ரூட் ஆஃப் 1 வருது. அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அடுத்தது அதேமாரி நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 போட்டோம், 0 போட்டோம், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற வேல்யூவை இப்போ சப்மிட் பண்ணுறோம். இந்த எக்ஸுக்கு பதில் ஆசிட்டிஸ் அங்கே 1 ஸ்கொயர் போட்டும்போது இங்கே என்ன ஆகிடும் 1 ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 வரும், அதனால் ஃபுல்லாக இது எலிமினேட் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் என்ன இருக்கும், இந்த 1 ஒண்டி தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ 1 ப்ளஸ் 1 என்ன ஆகிடும் 2 ஆகிடும். ரூட் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2.
hence f of x is defined only for x equal to minus 1, 0, 1 அப்படின்னு நம்ம போட்டது. Therefore, the domain of the y equal to set of minus 1, 0, 1 அப்படின்ட்டு நம்ம consider பண்ணிக்கிறோம். Third sum, find the first 5 terms of the following sequence. a1 equal to 1, a2 is also 1. அப்போ an equal to an minus 1 by an minus 2 plus 3. But n is equal to greater than 3. n is belongs to a natural numbers அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு a1 equal to 1 தான் வருது, a2 equal to 1 தான் வருது. அப்போ a3 equal to இப்போ நம்மளுக்கு என்னது 1 கண்டுபிடிச்சாச்சு, 2 ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம 3 கண்டுபிடிக்கணும். அந்த இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அந்த எண்ணுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன போட்டுட்ருக்கோம், நம்ம 3ன்ற வேல்யூ இங்கே போட்டுட்ருக்கோம். அதே இதை 3 வேல்யூ தான் இங்கே போடுறோம். அப்போ n minus 1 வருது, 3 minus 1 வருது. இங்கே அதேமாரி எண்ணுக்கு பதில் 3 போடுறோம், 3 minus 2 plus 3. அப்போது ஏல 3 2 போயிடுச்சுன்னா என்ன வரும், a to the power of 1 வரும். அப்போ a plus 3, அப்போ a2 அப்படின் போது a2ன் போது இங்கே a2க்கு பதில் என்ன வேல்யூ இருக்குது, 1. அந்த வேல்யூ இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். ஏக்கு பதிலும் அதுவும் 1 தான் வருது, அதையும் இங்கே போட்டுக்கிறோம். அப்போது a2க்கு பதில் 1 போட்டுக்கிறோம், ஏக்கு 1 பதில் அதுவும் 1 தான் போட்டுக்கிறோம். இங்கே ப்ளஸ் 3 போடும்போது 1 + 3 4 ஆகிடுது, 1/4 அப்படின்னு வருது. அதுதான் a3யோட வேல்யூ 1/4 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ a3 கண்டுபிடிச்சோன்னா அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், a4க்கு போகிறோம். அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் 4க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், an minus 1க்கு பதில் 4 இருக்கிறதுனால 4 minus 1, இங்கேயும் 4 minus a 4 minus 2 போட்டுக்கிறோம், ப்ளஸ் 3 அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லைங்களா. 4லேருந்து -1 போயிடுச்சுன்னா a3ன்னு வரும், பை இங்கே 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா a2ன்னு வரும், ப்ளஸ் 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். a3க்கு பதில் ஆல்ரெடி வேல்யூ நம்மளுக்கு தெரியும், a3க்கு பதில் இப்போ ஜஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 1/4 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். பை அதே a2ன்றது வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி 1ன்றது நம்மளுக்கு தெரியும், அந்த வேல்யூ தூக்கி போட்டுக்கிறோம், ப்ளஸ் 3ன்ற போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் 1/4, இங்கே 1 + 3 வந்து 4 ஆகிடுது. அதை நம்ம 4/1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ 1/4 இது அப்படியே ரெசிப்ரோக்கில் மேலே போகும்போது மல்டிப்ளிகேட்டிவ் ரெசிப்ரோக்கில் 1/4 அப்படின்னு நம்மளுக்கு மாறும் இல்லைங்களா, அது 1/4. அப்போது 1 × 1 1, 4 4s are 16. இப்போ a to the power of 4 equal to நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 16 கிடைக்குது. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது எது, a to the power of 5. அப்போ a to the power of 5 அப்படின்னு சொல்லும்போது இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் n-க்கு பதில் 5 போடுறோம். அப்போ n minus 1க்கு பதில் 5 minus 1, அதேமாரி n minus 2க்கு பதில் 5 minus 2 ப்ளஸ் 3 அப்படின்னு போட்டுறோம். 5லேருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு a to the power of 4 கிடைக்குது. பை இங்கே 5லேருந்து 2 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, a3 கிடைக்குது, ப்ளஸ் 3 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அப்போ 1/a to the power of 4க்கு வந்து ஜஸ்ட் பிஃபோர் கண்டுபிடிச்சோம், என்ன கண்டுபிடிச்சோம், 1/16. அந்த 1/16 அப்படியே போட்டுக்கிறோம். கீழே a3க்கு பதில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது a3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 1/4 இல்லைங்களா. அந்த 1/4 வேல்யூ போட்டுக்கிறோம், ப்ளஸ் 3 போட்டுக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 4 3s are 12, 12 + 1 13, 13/4 வரும். ஆல்ரெடி 1/16 மேலே இருக்குது. அப்போ 1/16 இன்ட்டு ரெசிப்ரோக்கில் மேலே போகும்போது 4/13 மாறிடும். அப்போ 1 4 4s are, இது 4 4s are. அப்போ 1 × 1 1, 4 × 13 52 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ a to the power of 5 equal to 1/52. அப்படி நம்ம 5 ஃபஸ்ட்டு டேர்ம் புரிஞ்சுதுங்களா, 5 terms கண்டுபிடிச்சிடும், ஃபஸ்ட்டு 5 terms கண்டுபிடிச்சிடும். therefore the first 5 terms of the given sequence is a1க்கு வந்து நம்மளுக்கு 1 அவங்களே கொடுத்துருந்தாங்க, a2க்கு பதில் 1 அவங்களே அது கொடுத்துருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சது வந்து a3யை கண்டுபிடிச்சோம், a4யை கண்டுபிடிச்சோம், a5 கண்டுபிடிச்சோம். a3க்கு பதில் 1/4 போட்டோம், a4க்கு பதில் 1/16 போட்டோம், a5க்கு பதில் 1/52 அப்படின்றது வித் த ஹெல்ப் ஆஃப் தட் அவங்க கிவன் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, an = an - 1 டிவைடட் பை an - 2 + 3 அப்படின்ற அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்டில் நேச்சுரல் நம்பர்ஸை போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம். அப்போ இது ரெண்டும் a1ம் a12 ஆல்ரெடி டு பி கிவன் இல்லைங்களா, சம்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச a3 a4 a5 அது 1/4 1/16 1/52 அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த வீடியோவோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் வீடியோ 2ல் இந்த 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம்.